வெல்கம் டு குளோபல் நாலேஜ் அகாடமி திருச்செங்கல் நாமக்கல். நம்ம இன்னைக்கு 2024 இருக்கிற ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் பார்க்க போறோம். அதுவும் ஒரே கான்செப்ட் தான், பட் கொஞ்சம் ட்ரிக்கியா. ஒரு காம்பனன்ட்க்கு பதிலாக இன்னொரு காம்பனன்ட் கொடுத்துட்டா அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படிங்கறதெல்லாம் பார்க்கலாம் வாங்க. ஓகே, ஸோ இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. In the following circuit, the equivalent capacitance between the terminal A and terminal B. So நமக்கு A and B ல இருக்க equivalent terminal capacitance என்ன அப்படிங்கறத கேக்குறாங்க. So இதை நம்ம எப்படி ஃபைண்ட் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும்? பேரலலா இருக்கா, சீரியஸா இருக்கா அப்படிங்கறத ஃபைண்ட் பண்ணணும். சோ இங்க பாருங்களேன், இங்க இருந்து ஜங்ஷன் தெரியுதுங்களா? அப்போ இது ரெண்டும் நமக்கு என்னவா இருக்கு? பேரலலா இருக்கு. சோ அப்போ இதுவும் என்னவா இருக்கு? B-க்கு பேரலலா இருக்கு. சோ அப்ப நான் இதோட இன்னொரு டயக்ராம் வரையறேன் பாருங்களேன். சேம் ஆயிருக்கான்னு செக் பண்ணுங்க பாப்போம். சோ இது A, இது B. சோ இங்க என்ன இருக்கு? இங்க ஒரு கெபாசிட்டர் இப்படி இருக்கு. சோ இதுவும் 2μF தான், இதுவும் 2μF தான், இதுவும் 2μF தான், இதுவும் 2μF தான். சோ இங்கேயும் நமக்கு என்னதான் இருக்கு? 2μF தான் இருக்கு. சோ இந்த டயக்ராம் பார்க்கும்போது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா? வேற எங்கேயோ படிச்ச மாதிரி இருக்கா? எஸ், இதுதான் வீட்ஸ்டோன் பிரிட்ஜ். அங்க நம்ம என்ன யூஸ் பண்ணிருப்போம்? ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணிருப்போம். இங்க நம்ம என்ன யூஸ் பண்றோம்? அதுக்கு பதிலா கெபாசிட்டர் யூஸ் பண்றோம். சோ சேம் கான்செப்ட் தான். நமக்கு பொட்டன்ஷியல் வந்து இந்த பாயிண்ட்ல நமக்கு சேமா இருந்துச்சு அப்படின்னா அங்க நல் டிஃப்ளெக்ஷன். இப்போ வந்துட்டு நமக்கு இந்த இடத்துல கரண்ட் ஃப்ளோ ஆகாது அப்படிங்கறத நம்ம செக் பண்ணிடலாமா? சோ இப்போ இந்த ரெண்டு ஆர்ம்லயும் நமக்கு வந்துட்டு எப்படி இருக்கு பாருங்க, 2μF தான் இருக்கு டிவைடட் பை 2μF. சோ அப்போ கேன்சல் ஆயிடும். உங்களுக்கு இங்க என்ன ஆயிடும்? ஈக்குவல் ஆகும் கெபாசிட்டன்ஸ் தான் இருக்கு. இந்த ரெண்டு ஆர்ம்லயும் பாருங்க, இந்த ரெண்டு ஆர்ம்லயுமே உங்களுக்கு ஈக்குவல் கெபாசிட்டன்ஸ் தான் இருக்கு. சோ அப்போ இந்த கெபாசிட்டர்ல உங்களுக்கு என்ன நடக்காது? கரண்ட் ஃப்ளோ நடக்காது. சோ அப்போ இதோட டயக்ராம் நம்ம எப்படி போடலாம் பாருங்க. கரண்ட் ஃப்ளோ நடக்கல அப்படின்னா அங்க ஒரு கெபாசிட்டர் இருந்தாலும் இல்லைனாலுமே உங்களுக்கு என்னதான் அங்க? நோ சேஞ்ச். அது இருந்தாலும் ஒண்ணுதான், இல்லைனாலும் ஒண்ணுதான். சோ அப்போ நம்ம இந்த மாதிரி எழுதிக்கலாங்களா? 2μF 2μF 2μF. ஓகே, சோ இப்போ நம்ம இதை சால்வ் பண்றது ரொம்ப ஈஸி தானே. இப்போ இது ரெண்டும் என்ன கனெக்ஷன்ல இருக்கு? சீரியஸ் கனெக்ஷன். இது ரெண்டும் என்ன கனெக்ஷன்ல இருக்கு? சீரியஸ் கனெக்ஷன். சோ சீரியஸ் கனெக்ஷனுக்கான ஃபார்முலா என்ன? 1/C1 plus 1/C2. சோ இப்போ நீங்க இங்க இது ரெண்டையும் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் இங்க என்ன வரும்? 1 வரும். சோ இது ரெண்டையும் சால்வ் பண்ணா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்? 1 வரும். சோ இத சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு இங்க என்ன கெபாசிட்டன்ஸ் கிடைக்கும்? இப்படி இருக்கும் பாருங்களேன். இப்படி உங்களுக்கு ஒரு parallel capacitors கிடைக்கும். இது என்ன? 1μF இருக்கும், இங்கேயும் 1μF இருக்கும். சோ இது ரெண்டையும் நீங்க சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரே ஒரு கெபாசிட்டர்ஸ் தான் கிடைக்கும், AB. அதோட வேல்யூ என்ன? 2μF. The answer is D. ஓகே, நம்ம அகாடமில ஃப்ரீ ஆன்லைன் நீட் கிராஷ் கிளாஸ் போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம மாக் டெஸ்ட்டுமே ஃப்ரீ. யாரெல்லாம் வேணுமோ நமக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ரெஜிஸ்டர் பண்ணி கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லாம வெல் ஆர்கனைஸ்ட் அப்டேட்டட் மெட்டீரியல் ஃபார் போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் நாங்க ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். யாரெல்லாம் வேணுமோ ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.